நம்ம சக்தியும் பார்த்தீங்கன்னா, பொன்னியோட அம்மா ஃபோட்டோ இது மாரி அந்த முத்துக்காளையோட வீட்ல தான் இருக்கு. அங்க போயிட்டு நம்ம கண்டுபிடிச்சு குடுத்தோம்னா, பொன்னி நம்மள இம்ப்ரெஸ் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பொன்னி நம்ம கூடயே வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு, பொன்னி படுற கஷ்டத்த பார்த்துட்டு ஒரு வழியா எடுக்கிறதுக்கு முத்துக்காளையோட வீட்டுக்கு தான் போறாங்க. நம்ப முத்துக்காளையும் பார்த்தீங்கன்னா, வீட்ல ஒரே கொசு தொல்லையா இருக்கு. அதெல்லாம் கொசு அடிக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மருந்து கடைய சொல்லியிருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துக்காளைக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லும்போது, நம்ம சக்தியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கேட்டுட்டு, இன்னைக்கு போறோம், அந்த பேக் எடுக்கிறோம், பொன்னிட்ட கொடுத்து சந்தோஷப்படுத்துறோம் அப்படிலாம் சொல்றாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொசு மருந்து அடிக்கிற மாதிரி மேலே முகமுடியெல்லாம் போட்டுட்டு போறாங்க. போனோடனே பார்த்தீங்கன்னா, முத்துக்காளையும் அவங்க அடியாட்களும் பார்த்துட்டு, டேய் நீ யாரா? என்ன வினோதமா வந்திருக்கீங்க? அண்ணன் நீங்க தானே இது மாதிரி வீட்டில் கொசு இருக்கு, கொசு மருந்து அடிக்கணும்னு சொல்லி வர சொன்னீங்க. அதுக்கு தானே வந்திருக்கேன். ஓ அதுக்காக தான் வந்துருக்கீங்களா? சரி சரி வீடு முழுக்க கொசு தொல்லை தாங்க வைக்கல, போயிட்டு அடிங்க. சரி ஏன் இப்போ 3 பேர் வந்திருக்கீங்கன்னா, அண்ணா இது பெரிய வீடுன்னு சொன்னாங்க, அதனால தானே. ஓ அப்படியா, சரி சரி போய் அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போயிடுறாங்க. இங்கே வெளில உட்காந்து பார்த்தீங்கன்னா, முத்துக்காளையும் அந்த அடியாட்களும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா சரக்கு அடிச்சுட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குடிச்சு மட்டையாடுறாங்க. உள்ள போன நம்ம சக்தியும் பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் தேடிட்டுறாங்க. அண்ணா முதல்ல நம்ம பூச்சி மருந்து அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டே அப்படியே பேக்கை திடுவோங்கிறான். சரி எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்தாலே போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா தேடுறாங்க. கிச்சனில் போய் தேடுறாங்க. என்னடா இது பேக்கையும் காணும், ஒன்றும் காணும், எங்கடா கொஞ்சம் இந்த பேக் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்போம் அவங்களுக்கு வந்த வாரம் தான் செய்யுது. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி கிச்சனில் அடியில் இருக்க அந்த ஸ்டோர் ரூம் இருக்குது, அது கீழே பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் பேக் இருக்குது, அதை பார்த்துட்றாங்க. அப்பாடா ஒரு வழியாக பொண்ணியோட பேக் கிடச்சிருச்சுடா, அதில் அவங்க அம்மா ஃபோட்டோ இருக்குது, வாங்கடா யாருக்கும் தெரியாமல் இங்கேருந்து போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பார்த்தீங்கன்னா அவங்க அழைச்சிட்டாங்க. இதை பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு ஃபுல் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டுறாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா பொண்ணியோட வீட்டுக்கு வெளியே அங்கே வச்சுட்டு நம்ம சக்தி போயிடுறாங்க. பொண்ணையும் காலையில் எழுந்திரிச்சு வீடை கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் பேக் இருக்குது, அதை பார்த்துட்டு இது நம்ம பேக் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் அவங்க அம்மா ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்தோன்னே பொண்ணு ரொம்பவுமே சந்தோஷத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா நீலக்கண்ணையர் வடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க அவங்க அம்மா ஃபோட்டோ கட்டி பிடிச்சிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா முத்தையும் வராங்க. என்னமாச்சுங்கிறாங்க. இங்கே பாருப்பா அப்படின்னு சொன்னோம். அவங்க ஒய்ஃபோ ஃபோட்டோ வாங்கி பார்த்துட்டு ரொம்பவுமே சந்தோஷப்படுறேன். எங்கேமா இருந்துச்சு அப்பா, ஒரு வழியாக நம்ம அம்மாவோட ஃபோட்டோ கிடச்சிருச்சுமா, இதுவே போதுமா அப்படிங்கிறான். ஆமாம்ப்பா நானே என்ன மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன், ஒரு வேளை கிடச்சிருச்சுப்பா, எனக்கு இதுவே போதும்ப்பா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நீ எதை நினச்சி நீ வருத்தப்படாதம்மா, இனி நம்மளுக்கு கவலை இல்லை வாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து உள்ள போகிறாங்க. உள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா பொண்ணியும் சாமி மாடத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுறாங்க. பூஜை பண்ணி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டுட்றாங்க. நம்ம முத்துக்காலையும் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. என்ன போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி உள்ள வந்து பார்க்குறப்ப என்ன மாதிரி அவங்க தோணுது. உள்ள வந்து கிச்சனில் வந்து எதையாச்சும் அவங்க எடுத்துகிட்டு போயிருக்க போகிறாங்கடாங்கிறாங்க. அப்போ கரெக்டாக பூச்சி மருந்து அடிக்கிறவங்கறான். ஆனால் நான் தானே பூச்சி மருந்து அடிக்க வந்திருக்கேன். டே நீ வந்திருக்கேன்னா அப்போ வந்தவன் யாரா, ஐயோ ஏதாச்சும் எடுத்துகிட்டு போயிருக்க போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பொண்ணியோட பேக் மட்டும் காணும். டே பொண்ணியோட பேக் மட்டும் காணும்டா, அப்படின்னா நைட்டு வந்தது யாரா திருடணும்லாங்கிறா, என்னன்னு தெரிலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை அந்த சக்தி தான் வந்து எடுத்துகிட்டு போயிருப்பானோ என்னது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நேராக பொண்ணியோட வீட்டுக்கு தான் வராங்க. வந்து முத்துக்காளையும் வந்து பொண்ணியை வெளில வா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ முத்தையா வந்து டே என்னடா வேணுங்கிறேன், இது மாதிரி எவ்வளோ திமிரு இருந்தால் இது மாதிரி உங்கள் அம்மாவோட ஃபோட்டோவை என் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்கிறாங்க. அப்புறம் உன் வீட்டில் தான் என் அம்மாவோட ஃபோட்டோ வந்துச்சாங்கிறாங்க. ஆமாம் என் வீட்டில் தான் இருந்துச்சு, எதுக்காக எடுத்துகிட்டு போனால் முதல்ல கொடுங்க, நாங்களாம் யாரும் எடுத்துகிட்டு வரல, இவ்வளோ நல்ல வேலை வந்துட்டு இப்போ திருட்டு வரலாம் பார்க்குறேன், இதெல்லாம் கேவலமாக இல்லை, நாங்கள் எதுவும் பண்ணலங்கிறேன், நீ பண்ணலன்னா உன் புருஷனை விட்டு பண்ண வச்சுருப்பேன், அந்த சக்தி தானே வந்து எடுத்துகிட்டு போனால் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம், முதல்ல இங்கே இது போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திமுறா பண்ணி பேசுகிறாங்க. உனக்கு அவ்வளோ திமுறாங்க. ஊருக்காரங்க வந்து ஏன் இங்கே வந்து கத்திட்டு முதல்ல இங்கே போ முத்துக்காலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. உனக்கு இருக்குடியே எல்லாம் இருக்கிறனால இப்படி பண்ணுறியா, உனக்கு சும்மா விட மாட்டேன்டி, உன் அம்மாவோட ஃபோட்டோ எடுத்துட்டால அதை வச்சு உனக்கு பழிவாங்கலான்னு பார்த்தா எடுத்துட்டா, உனக்கு இருக்குது நான் பார்த்துக்கிறேன்டி அப்படின்னு சொல்லி போவோம் பார்த்தீங்கன்னா இது போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மல்லிகை பொண்ணி அப்போனா உங்கள் அம்மாவோட ஃபோட்டோ எடுத்தாந்து உங்கள்கிட்ட கொடுத்தது சக்தியாக இருக்குமோ அப்படிலாம் சொல்கிறாங்க. என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணியும் யோசிக்கிறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்தியும் நம்ம பொண்ணியை பார்க்க வருவாங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா சக்திகிட்ட கேட்பாங்க, நீங்கள் தான் என் அம்மா ஃபோட்டோ எடுத்தேன். ஆமான்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா சக்திக்கு நம்ம பொண்ணியை பார்த்தீங்கன்னா ரொம்பவே தேங்க்ஸ் சொல்ல போகிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ஃபோட்டோ தான் பொண்ணிக்கு முக்கியமாக இருந்துச்சு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ கிடச்சதுனால நம்ம பொண்ணி ரொம்பவே சந்தோஷத்தை நம்ம சக்திக்கு பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ்னு சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.